முதல்ல எடுத்துக்கிட்டக்கூடிய அந்த ராசி லக்னம் எது அப்படின்னா மேஷம் தான். மேஷம். இதை வச்சு தான் இந்த 12 பாவங்களுக்கு நம்ம மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தேகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் என்பது தலை, மீனம் என்பது பாதம். இப்போ மேஷம் என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. அதுதான் நெருப்பு ராசி, சரராசி. இந்த வீட்டோட அதிபதி யாரை கொண்டு வந்திருக்கான்? செவ்வாயை கொண்டு வந்திருக்கான். இந்த வீட்டுக்குள்ள வந்து உச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சூரியன், நீச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சனி. இந்த மேசம்ன்ற அந்த தலைப்பகுதிக்குள்ளதான் உங்களுக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. பஞ்சாதி கிரகங்களை இயக்கக்கூடிய தன்மை இங்கதான் இருக்கு. அதோட பிட்யூரிட்டி செல் அப்படின்றது இங்கதான் இருக்கு. அப்ப இதுதான் இயக்கத்தினுடைய முதல் புள்ளி, தொடக்கத்தின் முதல் புள்ளி. இங்க இருந்துதான் எல்லா இயக்கமும் நடக்குது. லக்னாதிபதி ஐய செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரம் சித்திரை அவிட்டத்தில் பிறக்கலாம். அப்ப மேச லக்கணத்தில் பிறந்து அவனே வந்து மிருகசிரம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தால் அவன் வாழ்க்கை தத்துவம் என்ன? அதே மேசத்தில் பிறந்து பாக்கியாதிபதி ஐய குருவின் நட்சத்திரத்தில் புனமூஷ விசாகம் பொருத்தாயில பிறந்தா என்ன பலன்? இது முதன்மையானது. முதல்ல இருக்கக்கூடிய ராசி நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி நேர்கள் தான். இப்ப இந்த மேச ராசி நேர்கள்ல ஒரு ஜாதக கட்டத்துல எந்த கிரகங்களோட இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து அமோகமா இருக்கு. நல்ல கேள்வி. இது நல்ல ஒரு அற்புதமான விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடத்துல மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இது விழிப்புணர்வு தான். இவங்களுக்கு கொடுக்கறது அத்தனையுமே விழிப்புணர்வு தான். இப்ப பிரபஞ்ச வீதியில நம்ம பெரியவங்க முதல்ல எடுத்துக்கிட்டக்கூடிய அந்த ராசி லக்னம் எது அப்படின்னா மேஷம் தான். இதை வச்சு தான் இந்த 12 பாவங்களுக்கு நம்ம மேஷம் முதல் மீனம் வரை. இப்போ ஒரு நம்ம தேகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் என்பது தலை, மீனம் என்பது பாதம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த தேகம் வந்து எஞ்சான் உடம்பு, அவரவரை கைக்கு எஞ்சான் உடம்பு. ஆனால் இதை 12 பாகமாக பிரிக்கிறோம். 12 பாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏன்னா இந்த தேகத்தினுடைய அமைப்பு எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் இப்போ மேசம் என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. அதுதான் நெருப்பு ராசி, சரராசி. இந்த வீட்டோட அதிபதி யாரை கொண்டு வந்திருக்கான்? செவ்வாயை கொண்டு வந்திருக்கான். இந்த வீட்டுக்குள்ள வந்து உச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சூரியன், நீச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சனி. இப்போ இதனுடைய மையப்பாட்டில் இது ஒரு சரராசி, இது ஒரு நெருப்பு ராசி. ஏன் அவன் சரராசியா வச்சான்? இந்த இடத்துல ஏன் சூரியனை உச்சப்படுத்தினான்? அப்போ இதில் இந்த பஞ்சாதி கிரகங்களில் ராகுகேது அங்கே இருக்கானா, ராகுகேதுக்கு இதில் முக்கியமான பங்கு உண்டு. இந்த காலபுருஷ தத்துவத்தில் ராகுகேதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. காலபுருஷ தத்துவத்திலே அந்த ஒளிக்கிரகங்கள் போக பஞ்சாதி கிரகங்கள் போக இந்த சாயா கிரகங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். எப்படின்னா, இப்போ ஒரு இது சரராசி நெருப்பு ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா என்ன செய்யுது? பிறப்படுத்து வந்திருக்கு. இந்த இந்த இதுலேருந்து விலகி இன்னும் ஒரு பிறப்படுத்து போகலாம் இல்லையா? அதுதான் அந்த சரராசி நெருப்பு ராசி. ஆத்மாக்காரன் சூரியன் அங்கே உச்சம். இந்த ஆத்மா இன்னைக்கு இங்கே இருக்கும், இது இன்னும் ஒரு பரப்பை தூக்கி போகலாம். அப்போ அந்த நெருப்பு என்னன்னா, அந்த மேசத்தினுடைய நெருப்பு ஒன்றை அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்பு. அப்பனா இந்த ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, சரீரத்துக்கு தான் அழிவு. அப்ப ஒரு அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்புல இந்த ஆத்மா இன்னொரு பிறப்பை நோக்கி போகலாம். அதனாலதான் அது சரராசி. ஆனா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வாய். செவ்வாய் எப்பயுமே என்ன செய்யும்? தனித்தன்மையுடையது. நீங்கள் மேசத்தில் பிறந்தவங்களை பாருங்க, எவனுக்கும் தலை வணங்கவே மாட்டான். அவன் வந்து கமாண்டிங் பவர் அவன்கிட்ட இருக்குமே ஒழிய இன்னொருத்தவன்ட்ட தலை தாழ்த்தி அவன்கிட்ட நிற்கணுன்றதை போனால் அவனுக்கு வரவே வராது. இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவன், மேச ராசியில் பிறந்தவன், ஏன்னா அவனுக்கு செவ்வாயோட குணம் இருக்கும். அதுதான். ஏன்னா அது முதல் ராசி. எஞ்சான உடம்புக்கு சிரஸ் தான் பிரதானம் இல்லையா? இந்த மேசத்தில் என்ன அம்சம் இருக்குன்னா, இப்போ இந்த கழுத்துக்குள்ள சரீரம் இருக்கு. இப்போ நீங்கள் அதான் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனுஷர் வர்றாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய கண் அவரை பார்க்குது. ஐயோ, சுப்பிரமணிய சார் வர்றாரு, அவரை கும்பிடணுமே. உடனே உங்கள் கை என்ன செய்யுது? சார் வணக்கம் சார். கை தானாக எந்திரிக்குது இல்லை, கட்டளை இடுது, அவரை வணங்கு. அப்போ மேசத்துக்குள்ள அந்த மேசம்ன்ற அந்த தலைப்பகுதிக்குள்ளே தான் உங்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. பஞ்சாதி கிரகங்களை இயக்கக்கூடிய தன்மை இங்கே தான் இருக்குது. அதோட பிட்யூரிட்டி செல் அப்படின்றது இங்கே தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த தலை மேசம் தானே. இப்போ மேசத்துக்குள்ள எவ்வளவு இயக்கம் இருக்கு? அப்போ இதுதான் இயக்கத்தினுடைய முதல் புள்ளி, தொடக்கத்தின் முதல் புள்ளி. இங்கிருந்து தான் எல்லா இயக்கமும் நடக்குது.
அப்ப முக்கியமா நீங்க கண்ணை முடிக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டா இங்க இருக்க ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த கண்களுக்கு யார் காரகன்? சுக்கிரன். சூரியனும் அதோட கம்பேர் இல்லையா? அப்ப அசுபதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வச்சிருக்கான். முதல் நட்சத்திரமும் அதுதான். ஓகே. ஏன் அந்த கேதுவோட நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சான்? அதுக்கு பேர் தலைவாசல்னு வச்சிருக்கான். அப்ப இதுலயே ஒரு விஷயம் என்ன வச்சிருக்கான்னா, அஸ்வதி, மகம், மூலம். ம். இந்த ராசி மண்டலத்தை 3 பாரியாயமா பிரிச்சிருக்கான். மேஷம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை, தனுசு முதல் மீனம் வரை. இல்லையா? இந்த 3 பாரியாயத்துல முதல் நட்சத்திரமே கேதுவோட நட்சத்திரம் தான். அப்ப நீ யார்? உன் கர்ம வினை என்ன? அதைத்தான் அஸ்வதி நட்சத்திரம் எழுதுது. ஓகே. மக நட்சத்திரம் உன்னுடைய முன்னோர்களுடைய அந்த சாந்தி இருக்கு இல்லையா? பித்ருக்கள், அதோட பித்ருக்கள் நட்சத்திரம். அப்போ அவங்களுடைய நிலை என்ன? மூல நட்சத்திரம் உன்னுடைய தெய்வ சாநித்தியம் என்ன? இப்போ இந்த 3 குறைபாடு இருக்கு. பித்ருக்கள் குறைபாடு இருக்கு, உன் கர்ம வினைகளை சில வினைக்குற்றம் இருக்கு, தெய்வ குற்றம் இருக்கு. இந்த 3 இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனால எந்திரிக்கவே முடியாது. அப்போ இந்த 3 சாவியை போட்டு நம்ம திறக்கணும். இந்த 3க்கும் சாவி வேணும். இந்த 3 சாவி இருந்தா இந்த உலகத்தில் நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகே. அப்ப அசுபதி நட்சத்திரம் என்பது கேதுவோட நட்சத்திரம். அது கர்மவினை கோட்பாட்டினுடைய நம்ம வினைக்குற்றத்தை கையில வச்சுட்டு அந்த வினைக்குற்றத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாழ்க்கையை உள்ள கொண்டு போகும். அப்போ உங்களுடைய வினைக்குற்றம் நீங்கி விட்டதென்றால் உங்களுக்கு நல்ல இல்லறம் கிடைக்கும், ஓகே. நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல சந்ததி விருத்தி கிடைக்கும், எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்ப மேசம் அப்படின்றது இயற்கையின் தன்மையில ஒரு உயர்ந்த நிலைக்குரியது. இங்கிருந்து தான் எப்ப நம்ம காது கேட்குது, ம். கண் பார்க்குது, சுவாசிக்குது மூக்கு இல்லையா? அப்போ இதனுடைய நிலைப்பாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கும் போகுது. வாய் சுவை உணருது. அப்போ பஞ்சபூதம் இங்கே இருக்கா? கண்டிப்பா. அப்போ இந்த பஞ்சபூதத்தின் இயக்கம் இதோடைய இது சிம்பிள் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? ஆடு இல்லையா? ஆடு என்ன செய்யும்? தனியாகவே போகாது, அப்படியே கொட்டாவே. போகும். ஆனால் அந்த இடத்துல ஒரு கொப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஆட்டோட முந்தி போய் அதை எடுக்கணும்னு சுயநலத்தோடு போய் தொடும். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்த போய் பாயும். ம். அப்போ இதுக்கு ஆட்டுக்கு தலையில தான் பலம். தலையில தான் பலம். ஆட்டுக்கு தலையில பலம் தெரியுமா? ஆட்டை பற்றி ஆட்டுக்கு தலையில தான் பலம். அதனால தான் தலைன்னு சிம்பிள் வச்சிருக்கான். ஓகே. ஆனால் அது ஒரு சுயநல போக்குடையது. ஆனால் தன்னை மதிப்பவனை காப்பாற்றும், எவனுக்கு தலைவணங்காது. அப்படிப்பட்ட மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாக என்ன வச்சிருக்கான்? இதில் இது காலபுருஷ தத்துவத்துடைய முதல் வீடு. ஓகே. இந்த அதிபதி யாருன்னா செவ்வாய். இவர் எங்கே போய் உச்சமடைகிறாரு? 10ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாரு. அப்போ உன் கர்மா, நீ கர்மாவுக்கு தான் வர்ற, உன் கர்ம வினை இங்கே தான் 10ஆம் இடத்துல தீர்மானிக்குது. சரி, நீ கர்மாவை நோக்கி வந்துட்ட. ம். வந்ததுக்கு பின்னாடி உனக்கு வாழ்வியலுக்கு ஒரு துணை வேணும்ல. அப்போ அந்த 10 சனி தான் மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பவர் உன் மனைவி மற்றும் இந்த உலகத்தவர் அனைவருக்கும் சனி பகவான் தான் கொண்டு வர்றார் 7ஆம் இடம். சரி, எல்லாரும் உனக்கு துணையா இருக்காங்க. அப்போ நீ இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழணும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு 10ஆம் இடம் கடகம். அங்கே தான் பகவான் குரு உச்சமடைகிறார். இதுக்கு பேர் ராஜகேந்திரம்னு பேர். இந்த ராஜகேந்திரத்துக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கு. அதை நம்ம தனி சாப்டராக கொண்டு போய்க்கிடுவோம். ஏன்னா இதெல்லாம் இந்த ராஜகேந்திரங்கள். ஓகே. அதை விட என்ன அப்படின்னா திரிகோணாதிபதி. திரிகோணம் என்பது தான் மிக முக்கியமானது. இந்த ராசி மண்டலத்தை 4 திரிகோணமாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. எப்படி வள்ளுவ பெருந்தகை அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரிச்சார் இல்லையா? இது இவரை ஜோதிடத்தில் என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு பேர் அடைகிறதுக்கு உண்டான வழிமுறையும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகே. சரியா? நாளையும் இதுக்குள்ளதான் வச்சிருக்கான். அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் இந்த ராசி மண்டலமே. அப்ப 1 5 9ன்றது தர்ம திரிகோணம். ம். அப்ப மேசம் சிம்மம் தனுசு இதுதான் காலபுருஷனுடைய 1 5 9. இது மேச லக்கணத்துக்கு இதுதான் 1 5 9. அப்ப இவர்களுக்கு என்னன்னா இந்த தர்ம திரிகோணத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, வறுமையிலும் அவன் பணக்காரனா இருக்கலாம், உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கலாம், எந்த மாதிரியான நிலையில இருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான்? வறுமையிலும் உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, அன்பு இருந்தா இவனுக்கு தெய்வம் கைகட்டி சேவகம் பண்ணுறான். அப்ப இவனுக்கு யோகாதிபதி யாரு? முதல் லக்னாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும், பஞ்சமாதிபதி சூரியன் நல்லா இருக்கணும், பாக்கியாதிபதி குரு நல்லா இருக்கணும். இப்ப இந்த 3 கிரகம் இவனுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா மற்ற கிரகம் எல்லாமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணிடும். அப்ப பஞ்சமாதிபதி யாரு? சூரியன். சரி, ஒருத்தன் மேச லக்கணத்துல பிறக்கிறான். மேச லக்கணம் அவன் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல பிறந்துடலாம் இல்லையா? அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில பிறக்கலாம். ஓகே. லக்னாதிபதி ஐய செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரம் சித்திரை அவிட்டத்துல பிறக்கலாம்.
அப்ப மேச லக்கணத்தில் பிறந்து அவனே வந்து மிருகசிரம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தால் அவன் வாழ்க்கை தத்துவம் என்ன? அதே மேச லக்கணத்தில் பிறந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தால் என்ன பலன்? அதே மேசத்தில் பிறந்து பாக்கியாதிபதியாகிய குருவின் நட்சத்திரத்தில் புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் பிறந்தா என்ன பலன்? இது முதன்மையானது. இதுக்குள்ள இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3ஐயும் நான் வழிப்படுத்துறேன். இது வந்து இதுக்கு அப்பாற்பட்ட இது யாருக்கும் இந்த விஷயம்லாம் புலப்படாது. அதை நம்ம புரிஞ்சு எடுக்கணும். எப்படின்னா, இப்போ மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல மிருகசிர சித்திரை அவிட்டத்தில் பிறந்துடுறான். அந்த செவ்வாயே போய் ஒருத்தனுக்கு அவிட்டத்தில் போய் உட்கார்ந்துருது. இப்ப முப்பரிமாணம் அப்படின்றதுல லக்னாதிபதி செவ்வாய், நட்சத்திரநாதன் செவ்வாய், அந்த செவ்வாய் போய் 10ஆம் இடமாகி அவிட்டத்தில் போய் உட்கார்ந்துருது, உச்சமாயிருது. இவனுக்கு கிட்டத்தில் கூட நெருங்க முடியாது. இவனுக்கு மற்ற கிரக அப்ப இவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தாகணும், உயர் பதவியை கொடுத்தாகணும். இவன் மற்றவங்ககிட்ட வந்து தாழ்ந்து இருக்க முடியாது. அப்ப உயர்நிலைக்குரிய ஜாதகம் இது. அப்படின்னா இப்ப இந்த பதவின்ற உயர் பதவி இவனுக்கு கொடுக்கணும்னு வந்து பிறக்கும் போதே தீர்மானிச்சிருச்சா? அப்ப இவனுக்கு வேண்டிய உணவு கொடுத்தாகணும், கல்வியை கொடுத்தாகணும். இந்த கல்வி அப்படின்றது தானா வரும். இப்ப கல்வி ஸ்தானாதிபதி உயர்கல்வி ஸ்தானாதிபதி குரு வந்து இவனுக்கு உயர்கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இல்லை. ஆனா இவனுக்கு பதவியை கொடுக்கணும். அந்த பதவிக்குரிய கல்வியை கொடுத்தாகணும் அப்படின்றதான் சட்டம். அப்ப ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடு ஒரு கிரகத்தின் மூலமாகத்தான் மற்ற பாவங்களுடைய தன்மையிலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற தத்துவார்த்தம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. சரியா? சரி. இதே மேச லக்கணத்துல ஒருத்தன் பிறந்துடுறான். அவன் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல பிறக்கிறான். அந்த சூரியன் போய் செவ்வாயோட சாரத்திலே உட்காருது. எதுல? அவிட்டத்திலே உட்காரு வைப்போம். இவன் தான் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், பெரிய அம்பாசிடர், பிரதமர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவன், ஜனாதிபதி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவன், செக்ரட்டரியில் வேலை பார்க்குறவன் கூட அவன் உயர் அதிகாரி, இந்த சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பதவியை கொடுத்தாகணும். இதுக்குள்ள பெரிய இந்த ஜோசியம் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆனால் இது மக்களுக்கு தெரியாது. ஆனால் அதே நேரம் இதே இதில் பல்வேறுபட்ட இது இருக்கு. இப்போ அதே லக்னாதிபதி செவ்வாய் போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம், குருவோட நட்சத்திரம் இருக்கலாம். இப்போ சூரியன் செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கலாம். பாக்கியாதிபதி குரு புனர்பூச விசாகம் புரட்டாதியில் பிறந்துட்டானா இந்த மேச லக்கணத்துக்காரன் அப்படியே என்டர்லி அவன் எந்த நாட்டில் குடியிருக்கணுமோ அந்த நாட்டுக்கு போயிருவான். உயர்கல்வி, உத்தியோகம் எங்கடா உனக்கு வெளிநாட்டில், அங்கே போய் அழகா சிட்டிசன்ஷிப்பில் உட்காந்துக்கிட்டு ராஜா மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி உயர்கல்வி அவன் படிப்பு பார்த்தீங்கன்னா பல பட்டங்கள் அடிக்கிட்டே இருப்பாங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, எஃப்எம்எஸ் அன்னமோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ பல பட்டங்கள் கல்வியை கொடுத்தாகணும். அப்போ கல்வி மூலமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சுகங்களை கொடுத்தாகணுமா இல்லையா? அப்போ இதில் என்ன ஒரு இதுனா, இப்போ பாருங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் மற்ற விஷயம்லாம் அடுத்து கடந்து போகுது. இப்போ ஒருத்தன் மேச லக்கணத்தில் மிருகசீரிட சித்திரை விட்டத்தில் பிறந்துடுறான். இவனுடைய கர்ம வினை என்ன அப்படின்னா, செவ்வாய் யாருன்னா சகோதர காரகன். அப்ப தன் உடன் பிறந்த சகோதரருடைய நலனை கருத வேண்டியது கர்மவினை கோட்பாடு. கூட பிறந்தவங்களை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சரி, ஒருத்தன் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்துடுறான். அது சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா? தகப்பனாருடைய நட்சத்திரம், அதாவது தகப்பன் காரகன் சூரியன், ஆத்மா காரகன். அப்ப இந்த குடும்பத்துக்கு அப்பா என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் தந்தையை போல் தன்னை தன் குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கணும். அதை செய்யும் போது இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய பிரகாசம் அடையும். எப்படி சஸ்பென்ஸ் வச்சிருக்கான். அதே தான் குரு, பாக்கியாதிபதி குரு. இவனுக்கும் தந்தை செய்ய வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு அந்த குடும்பத்தில் இருக்கு. ஆனா இவனுக்கு உயர்கல்வியும் வெளிநாடும் உத்தியோகமும் நல்லா கொடுக்கும். ஆனா திருமண வாழ்க்கையை தான் இவனுக்கு கவனிச்சு செய்யணும். இப்படி ஒரு சூட்சுமம் இந்த மண்டலத்துக்குள்ள இருக்கு. இதை நாம உணராம செய்யறோம். ஆனா இத்தனைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது இங்க நம்ம சனியை இழுக்கல, புதனை இழுக்கல, சுக்கிரனை இழுக்கல இல்லையா? ஆனா இவர்கள் அப்ப இதுக்கு பூராமே வழிகாட்டி. இப்ப நீங்க பார்த்த உடனே சார் வணக்கம் சார் சொன்னீங்க. இந்த வணக்கம் சொல்ல வைக்கிறது யாருன்னா இந்த புதன். உங்களை இனி அறிமுகப்படுத்தினது புதன். உங்களை இனியும் புரிய வச்சது புதன். அப்ப ஒரு விஷயத்தை புரிந்து அறிந்து தெளிந்து அதை தான் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுக்கு தான் மெர்க்குரி, இந்த கம்யூனிகேஷன். அதே புதன் தான் புரிஞ்சதுக்கு முன்னாடி செயல்பாட்டு கொடுக்குறான். செயல்பாடும் புதன் தான். நீங்க வேலை பார்க்கறதுக்கு அறிவுபூர்வமா நீங்க வேலை பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மெர்க்குரி தான் காரணம்.
அப்ப இத்தனையும் இந்த பஞ்சாதி கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், குருவுக்கு கட்டுப்பட்டது. அப்ப எல்லாம் வேலை பார்க்குதா? அப்ப மேச லக்னத்துக்கு செவ்வாய், சூரியன், குரு நன்றாக இருந்து விட்டால் இவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுத்து விடுவா.